வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ஒரு சூப்பரான ரீபப்ளிக் டே வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக நம்ம பிக்சார்ட் அப்ளிகேஷனில் மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்காவது பர்சனலாக இதை எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் ஏ ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை செலக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக வந்துட்டு -100 கொடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் இமேஜ் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஃப்ளாக் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஆட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ நான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் இமேஜ் வந்து தெரியும், ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி. ஸோ அது வரையும் அதுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள் எல்லாமே சென்டரில் இருக்கணும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபிட் ஆகிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஆட் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 26 அப்படின்ற இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், 26 ஜனவரி. அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அதை ஆடு கொடுத்துக்கோங்க. அதோட சைஸை வந்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே கார்னரில் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அதையும் டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே ஆட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஷேடோ இமேஜ் வந்து பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேடோ பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து நான் எந்த இடத்துல செட் பண்ணுறேனோ கரெக்டாக சென்டரில் கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க, கீழே ஆட் இமேஜே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணால் ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ லிங்க்கு. அந்த வீடியோவை பார்த்து கூட உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற ஸ்டெப்பில் கூட நீங்கள் இந்த பிக்சார்ட்லேயே வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா கீழே ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்படி ரிமூவ் ஆகலை அப்படின்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து கரெக்டாக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஜூம் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேடோ மேலே உங்களோட லெக் இருக்கணும், ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த வேணால் அந்த ஷேடோவை இன்னும் கூட டவுன் பண்ணி செட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை கரெக்டாக அந்த ஷேடோ மேலே ஷோ ஆகணும். இப்போ எகைன் உங்களோட இமேஜை கரெக்டாக அந்த ஷேடோ மேலே செட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பார்த்துட்டு மேலே எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே அந்த எரேஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்னஸ்ன்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு இங்கே கீழே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். நான் எப்படி எரேஸ் பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கீழே லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜ் ஃப்ளாக் இமேஜை செலக்ட் பண்ணி இப்போ உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. மேலே டவுன்லோட் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் தான் இன்னும் வந்துட்டு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகானை மேலே கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக எடிட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டியூன் இமேஜின் ஃபஸ்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரும். ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரைட்னஸ், உங்கள் ஃபோட்டோ பிரைட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லைட்டாக பிரைட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே உங்களுக்கு அதாவது ஷேடோ இருக்கும், ஷேடோ வந்துட்டு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட்ரைட்டை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் மேலே கிளிக் இந்த கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஒரு 5 ஆப்ஷனு. அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் மட்டும் பிரைட் ஆகிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த கரெக்டாக எஃபெக்ட் ஓகேவோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே அந்த சென்டரில் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஸ்மூத்னு வரும், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸ்கின் ஸ்மூத்தை. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். மேலே டீட்டெயில் இருக்கும், அந்த டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ண வேணாம், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம எடிட் பண்ணதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வந்துச்சு அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எடிட் பண்ணி தரணுனாலையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.